இன்று ஒரு திருக்குறளாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள், தெளிவில் அதனை தொடங்கா இழிவு என்னும் எதப்பாடு அஞ்சுபவர். இதன் பொருள், தெளிவில்லாத ஒரு செயலை, தெளிவில்லாத ஒரு காரியத்தை யார் செய்ய மாட்டார்கள் என்று கேட்டால், இழிவு வரும் என்று அஞ்சுபவர்கள். நமக்கு இழிவு வரும், மற்றவர்கள் ஏளனமாக பேசுவார்கள், மற்றவர்கள் நம்மை தூற்றுவார்கள், அப்படி என்ற ஒரு அந்த மற்றவர்களுடைய இழிச்சொல்லுக்கு, மற்றவர்களுடைய கேளிக்கைக்கு, மற்றவர்களுடைய கேவலமாக பார்ப்பார்கள் என்பதற்கு அஞ்சக்கூடியவர்கள் என்ன செய்ய மாட்டார்களாம்? தெளிவில்லாத ஒரு விஷயத்தை தொடங்க மாட்டார்கள். தெளிவில்லாத ஒரு விஷயத்தை தொடங்கினால் என்ன நடக்கும் என்று நமக்கே தெரியும். ஆகையால் யார் ஒருவர் தெளிவில்லாத ஒன்றை தொடங்கி நடத்த முயற்சிக்கிறாரோ அவருக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறுதலாக இருக்கும். தெளிவே இவருக்கு இல்லை, இதை எப்படி செய்யணும் நம்ம கேட்டோம்னா, ஏதோ பண்ணுற இருக்க நல்லா வரும், அதை கொடுங்க, அதெல்லாம் கேட்டுருக்கு, இவங்களுக்கெல்லாம் வேலையில் நிற்போங்க அப்படின்னு சொல்லுவார். அது அவரு இப்போ தெளிவாக சொல்ல மாட்டார், சொல்கிறவங்களுடைய எதுவும் ஏற்றுக்க மாட்டார். மனித பண்பு அப்படி தான். நம்ம ஒருத்தங்க யாரும் நல்லது சொல்லணும்னா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறது அவங்க கேட்டு அவங்களுக்கு மரியாதை போடல, அதுக்காக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அப்படியே அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் அறிவுரை கூறுவதும் தவறு, அறிவுரை கூறினாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் யார் தெளிவில்லாத காரியத்தை தொடங்க மாட்டார்கள், தொடங்கக்கூடாது என்று சொன்னால், நம் மற்றவர்கள் கூறுகின்ற பழிச்சொலுக்கு, மற்றவர்கள் கூறுகின்ற அவச்சொலுக்கு, மற்றவர்கள் பார்க்கின்ற கேலி பார்வைக்கு, கிண்டலுக்கு, அவர்கள் சொல்கின்ற மற்ற இழிவான அனைத்து செயல்களுக்கும் அஞ்சுபவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை தொடவே மாட்டார்கள். ஐயோ அப்படி செஞ்சால் அவங்களாம் நம்மளை வேறு மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது, இப்படி செஞ்சுட்டு ஏன் அவங்ககிட்ட நம்ம கெட்ட பேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த காரியத்தை செய்வே மாட்டேன். ஏன்னா இதுக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் நல்லா செஞ்சிடுவேன், இது செஞ்சுட்டு சரியாக வரலன்னா நல்லா இருக்காதுல்ல, அது வேணாம் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. சில பேர் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு அது செய்ய முயற்சி பண்ணுவாங்க, அது சரியாக வராது. நான் பற்றியா அப்பயே சொன்னேன், உனக்கு சரியாக வராது, நீ பண்ணிட்டு பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னால், அப்படி மற்றவங்க நம்மளை இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு தெளிவாக தெரியாத ஒரு காரியத்தை தொடங்கவும் கூடாது, தொடங்கி நடத்தவும் கூடாது. நடத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய இழிவு சமுதாயத்தில் மிகப்பெரிய அவப்பேறு. அதை தவிர்த்த வேண்டுமென்றால்னா ஆராயாத, அனுபவம் இல்லாத, அதை பற்றி தெளிவில்லாத ஒரு செயலை நாம் தொடங்கவே கூடாது என்று வலியுறுத்துகிறது. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.